எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பள்ளி மாணவர்களுக்கு இல்லை கல்லூரி மாணவர்களுக்கு இல்லை படித்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறவங்களுக்கு உள்ள பல பிரச்சனைகள் பல சவால்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஒரு முதல் 3 இடத்துல இருக்கிறது என்னது? ஆங்கிலம் பேசுறது. அது மட்டும் வரமாட்டேங்குது. நிறைய மார்க் வாங்குறாங்க, ஆனால் ஆங்கிலம் பேச வரமாட்டேங்குது. முந்தி எல்லா சப்ஜெக்டும் தமிழ், ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் இங்கிலீஷ். அப்படி படிச்சுட்டு வந்த மாணவர்களும் சரி, இப்போ எல்லா சப்ஜெக்டும் இங்கிலீஷு, ஒரு சப்ஜெக்ட் தான் தமிழ். அப்படி படிச்சுட்டு வந்த மாணவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆங்கிலம் பேசுறது. ஆங்கிலம் யாராச்சும் பேசினா அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஆனால் திருப்பி பேச தெரியாது. இந்த பிரச்சனையை சரி செய்யணும், தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எய்ம் கிளாஸி அப்படின்னு ஒரு புது சேனல் உருவாக்கியிருக்கோம். இதில் நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும்தான் பேச போகிறோம். எப்படி ஆங்கிலம் பேசுறது, பயம் இல்லாமல் பேசுறது அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுவும் என்ன ஒரு உறுதிமொழி கொடுக்குறோம், நீங்கள் 3 மாதத்தில் ஆங்கிலம் பேசலாம். இப்போ இந்த ஆங்கிலம் பேசுறதுக்கு ஏன் நம்மளால் பேச முடியல, அதுக்கு காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் ஆங்கிலம் பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம ஆங்கிலம் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே நம்மள்கிட்ட எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க, டிவி நியூஸ் கேளுங்க, நிறையா லிசன் பண்ணுங்க, இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்க, இல்லை இங்கிலீஷ் சாங்ஸ் கேளுங்க. இப்படி பலரும் பல ஐடியா சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துருப்போம். ஆனாலும் நம்ம மாணவர்கள் பேச முடியாமல் இருப்பாங்க, திணறுவாங்க பேசுறதுக்கு. அப்புறம் என்ன நினைப்பாங்க, சரி கிராமர் தெரியணுமோ, இலக்கணம் கற்றுக்கணுமோ, அப்போ தான் பேச முடியுமோன்ட்டு இலக்கணமும் படிப்பாங்க. அப்படி படிச்சுமே அவங்களுக்கு என்னது, பேச முடியாது. இப்போ ரீடிங் ஸ்கில்ஸு, லிசனிங் ஸ்கில்ஸு, கிராமர் இப்படி எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சாலுமே உங்களோட வெக்காபுலரி, உங்களோட சொற்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்களே தவிர சொற்கள்லாம் தெரிஞ்சிக்க முடியும், ஆனால் பேசுறதுங்கிறது முடியவே முடியாது. அப்போ நம்மளோட அணுகுமுறையில், ஆங்கிலம் கற்றுக்கணுங்கிற அணுகுமுறையில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, தவறாக ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது என்ன? அந்த தவறை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆங்கிலம் கற்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அந்த தவறான அணுகுமுறையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயத்தை பார்ப்போம். நம்ம தமிழ் மொழியில் கிட்டத்தட்ட எத்தனை எழுத்து இருக்குங்க? 247 எழுத்து இருக்கு. 247 எழுத்து உள்ள நம்ம மொழியை நம்மளால் கற்றுக்க முடியுது. ஆனால் வெறும் 26 எழுத்து உள்ள ஒரு மொழியை நம்மளால் கற்றுக்கிட்டு பேசுறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி போங்க. நீங்கள் குழந்தையா இருக்கப்ப எப்படி உங்கள் தாய்மொழியை கற்றுக்கிட்டீங்க? அது தெரிஞ்சுட்டா போதும், ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம். ஒரு குழந்தை பேசுது, 3 வயசுலேருந்து பேச ஆரம்பிச்சிருது. அது எந்த இலக்கணமும் கற்றுக்கல. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, சுற்றி உள்ளவங்க பேசுகிறத கேட்டு அப்படியே அது பேச ஆரம்பிச்சிருது. வாக்கியங்களாக பேசுது. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, இங்கே வா, அங்கே போ, தட்டை பத்திரமா வச்சுக்க, கீழே உட்காந்து சாப்பிடு, சிந்தாமல் சாப்பிடு. இது எல்லாமே என்னது, வாக்கியங்கள். சிந்தாமல் சாப்பிடு, இங்கே வா, அங்கே போ, இதெல்லாம் என்னது, ஒவ்வொரு வாக்கியமாக சொல்கிறாங்க. அது அந்த குழந்தையோட மனசில் பதிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ முதல்ல ஒரு மொழியை பேசுறதுக்கு இலக்கணம் தேவை கிடையாது, எழுதுறதுக்கு தேவை. ஒரு எழுத்தா எழுதுறப்ப இலக்கணம் தேவை. பேசுறதுக்கு இலக்கணம் கம்பல்சரி கிடையாது, முக்கியம் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டா நல்லது, ஆனால் அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ குழந்தை என்ன பண்ணும், இப்போ நேற்று அவங்க வீட்டுக்கு மாமா வந்திருப்பாரு, அது என்ன சொல்லும், மாமா நாளைக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லும், அவ்வளோதான். அது 2 நாள் 2-3 நாளில் அப்புறம் நேத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்ல கற்றுக்கும். ஸோ அப்போ அந்த இலக்கணம்ங்கிறது மொழி பேசுறதுக்கு தேவை கிடையாது. இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ உங்கள் ஊர்லேயே நிறைய சுத்தமாக படிக்காதவரை ஒருத்தர் இருப்பார். ஆனால் அவர்கிட்ட போய் நீங்கள் வினையச்சம், வினைமுற்று, பெயர் சொல், உரிச்சொல் இதெல்லாம் கேட்டிங்கன்னா அவருக்கு தெரியுமா? இல்லை அதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், சுத்தமாக பேசவே மாட்டார். மறுநாள்லேருந்து இப்போ பேசிட்டு கூட அவர் பேச மாட்டார். அப்போ இலக்கணம் தான் நமக்கு ஒரு தடை. அந்த இலக்கணத்தை, அந்த தடையை உடைச்சிக்கிட்டு நம்ம வெளில பேசணும், அவ்வளோதான். வார்த்தைகள் உங்கள்கிட்ட இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருக்குமே ஆங்கிலம் கற்றுக்கணும்னு நினச்சி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே போதும், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தேவையான வெக்காபுலரி சொற்கள் உங்கள்கிட்ட இருக்குது. அதை பயன்படுத்துறது தான் நீங்கள் யோசிக்கிறீங்க, தயங்குறீங்க. ஐயோ கிராமர் மிஸ்டேக் வந்துருமோ, நம்மளை யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்களோ, தப்போ அப்படின்றீங்க. ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட நாட்டில் கூட யாரும் இலக்கண பிழை இல்லாமல் பேசுறது கிடையாது. நம்ம எப்படி தமிழ் இப்போ பேசுகிறோம், சுத்தமாக பேசுகிறோம், பேச்சு வழக்கில் எப்படி மாறி மாறி பேசுகிறோம், அதே மாதிரி தான் அவங்களும் அவங்கவுங்க மொழியை பேச்சு வழக்கில் நிறைய மாற்றி பேசுவோம். யாரும் இலக்கணத்தோடலாம் பேசல. நம்ம நாட்டில் தான் நம்ம என்ன நினைக்கிறோம், இலக்கண பிழை இல்லாமல் பேசணும் அப்படின்னு ஒரு இது வச்சதுனால நம்ம பயந்துக்கிட்டு பேசவே மாட்டோம். நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கணமும் தானாக வந்துடும். ஏன்னா இலக்கணமும் உங்களுக்கு தெரியும்,
சொற்கள் தெரியும், இலக்கணம் தெரியும். நீங்கள் இந்த இலக்கணத்தை பார்த்து பயந்துக்கிட்டு பேச தயங்குறீங்க. அப்போ மொழியை கற்றுக்கிறதுங்கிறது ஒரு நீச்சல் மாரி. நீங்கள் தண்ணிக்குள்ளே குதித்து கை காலை அசைச்சாதான் நீங்கள் நீச்சல் கற்றுக்க முடியும். நீங்கள் என்ன தான் புத்தகத்தை படித்து இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்த்து பண்ணாலுமே உங்களால் நீச்சல் கற்றுக்க முடியாது. அதே மாதிரி ஆங்கிலத்தை வந்து நம்ம பேசணும். இதுக்காக நீங்கள் புதுசாக வெக்காபுலரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தேவையில்லை. இப்போ இருக்கிற வெக்காபுலரி வச்சு நீங்கள் பேச முடியும். சரி, இப்போ நான் உங்களை எப்படி பேச வைக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம பயிற்சியில் வந்து கொஞ்சோண்டு இலக்கணம் வரும். அதாவது பேசுறதுக்கு தேவையான கொஞ்சம் இலக்கணம் வரும். அப்புறம் நிறைய பயிற்சிகள் தான் இருக்கும். இந்த பயிற்சியில் நிறைய வாக்கியம் சென்டென்ஸ் கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணணும், அதை திருப்பி அட்லீஸ்ட் ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஒரு 5 தடவை ரிப்பீட் பண்ணி சத்தமாக வாய் விட்டு நீங்களாவே சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா 1 மாசத்துல இங்கிலீஷில் வந்து ஒன்றும் கிடையாது, இது ஒரு சாதாரண மொழி தான் அப்படிங்கிறது புரிஞ்சுனீங்க. 2வது மாசத்துல பேச ஆரம்பிச்சிடுவீங்க. 3வது மாதம் சரளமாக பேசிடுவீங்க. அதுக்கு நீங்கள் நாங்கள் சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முதல்ல இந்த எய்ம் கிளாஸுங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் வெளியிடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் 2 நாட்களில் வீடியோக்கள் வெளிவர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எல்லாரும் அதை பயன்படுத்தி கொள்ளணும். உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் சொல்லுங்கள். விரைவில் நம்ம எல்லாருமே ஆங்கிலம் சரளமாக பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.